ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. அனைவருக்கும் அடியேனுடைய பணிவான நமஸ்காரம். எம்பெருமானின் தித்திக்கும் திருநாமங்களை ஆண்டாள் தன்னோட திருவாக்கினால் கடந்த 22 பாசுரங்களில் பாடினதை நாம் அனுபவித்தோம். கூடவே ராமனையும் ராமானுஜனையும் ராமானுஜ தயாபாத்திரமான தூப்புல் குலமணியையும் அனுபவித்தோம். இன்றைய பாசுரத்தில் ஆச்சரியமான ஒரு திருநாமத்தை பாடுறா நம்ம ஆண்டாள். பாட்டை அனுசந்தானம் பண்ணினா அது என்ன ஆச்சரியமான திருநாமம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். பாட்டை முதல்ல அனுசந்தானம் பண்ணுவோம். என்ன திருநாமம் கண்டுபிடிச்சாச்சா? எஸ், இட் இஸ் பூவை பூவண்ணா. கண்ணா, நீ சிங்கம்தான். ஆனாலும் ஆசிரிதர்கள்கிட்ட உன்னுடைய மார்தவம்னா மென்மையான குணம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும். உன்னுடைய திருமேனி எப்பேற்பட்டது தெரியுமா? அதசி புஷ்பம். அதசி புஷ்ப சங்காசம் ஹாரநூபுர சோபிதம் ரத்தன கங்கண கேயூரம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும்னு பாடுறோமே, அந்த உன்னுடைய மென்மையான குணம் தெரியறது. அதசி புஷ்பம் அப்படின்னா காயாம்பு புஷ்பம் அப்படின்னு சொல்லுவாள். காயாம்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாள். நிறம் மட்டும் இல்லை, உன்னுடைய இதயம் அந்த பூவைக்காட்டிலும் மென்மையானதுன்னு நாங்கள் அறிவோம் கண்ணா அப்படிங்கிறார். காயாம்பூ அப்படின்னா கருணை அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. பக்தர்கள் இடத்துல பிரேமை கொண்டவன் அவன். ராதிகா ராணிக்கிட்ட தன்னையே கொடுத்தவன் அவன். ஒரு நாள் ராத்திரி ராதிகா ராணி தூங்கலைன்னு தானும் தூங்காமல் முழிச்சுன்னு இருக்கான். ஏன் தூங்கலைன்னு ருக்மிணி பிராட்டி கேட்குறா. ராதிகா ராணி தூங்கலை, தினமும் அவள் 2 படி பாலை சுண்ட காய்ச்சி பரிமள திரவியங்கள்லாம் போட்டு அந்த பாலை சாப்பிடுவாள். இன்னைக்கு அந்த பாலை அவள் சாப்பிடலை, அதனால அவள் தூங்கலை அப்படின்னு சொன்னான் கண்ணன். அதனால எனக்கும் தூக்கம் வரல அப்படின்னா. உடனே ருக்மிணி பிராட்டி என்ன பண்ணா, குடிசைக்கு வெளியில் வந்து பாலை கறந்து பாலை காய்ச்சி யமுனை தீரத்தில் உள்ள குடிசையில் இருந்த ராதிகாவுக்கு கொண்டு போய் பரிமள திரவியங்கள்லாம் போட்டு கொண்டு போய் கொடுத்தா. மகாலட்சுமி தாயாரே கொண்டு வந்து பாலை கொடுத்ததை பார்த்து ராதிகா ராணி அப்படியே பிரமிச்சு போயிட்டா. அப்படியே அவளை பார்த்த சந்தோஷத்தில் அந்த பிரமிப்பில் மழமழன்னு அந்த பால் அப்படியே குடிச்சுட்டான். ருக்மிணி பிராட்டி திரும்பி வந்து கண்ணனை பார்த்தா. தூங்கிட்டான் அப்படின்னு நினச்சி அவன் திருவடியை தொட்டு வணங்கிறதுக்காக வந்தா. திருவடி முழுக்க ஒரே கொப்பளமாக இருந்தது. ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டா, ராதிகா பால் குடிச்சா இல்லையா, அதனால இப்படி ஆயிடுத்து அப்படின்னு சொன்னான் இந்த கண்ணன். அவ பால் சாப்பிட்டதுக்கும் கால் கொப்பளிச்சதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டா பிராட்டி. நீ சுட சுட பாலை கொடுத்த, உன்னை பார்த்த சந்தோஷத்தில் அவள் அப்படியே குடிச்சுட்டா, அதனால என்னுடைய கால் கொப்பிடிச்சுடுத்து அப்படின்னு சொன்னான் கண்ணன். அதை கேட்டுட்டு ருக்மிணி பிராட்டி சிரிச்சா. சுட சுட சாப்பிட்டா அவள் நெஞ்சு தானே கொப்பளிக்கணும், உங்கள் திருவடி ஏன் கொப்பளிச்சுது அப்படின்னு கேட்டா. அதுவா, அவள் நெஞ்சில் என்னுடைய திருவடி இருக்குது, பால் சுட சுட என்னுடைய திருவடியில் தானே விழுந்தது அப்படின்னு சொன்னான் கண்ணன். அதை கேட்டு தாயார் அப்படியே ருக்மிணி பிராட்டி நடுங்கி போயிட்டா.
எப்பேற்பட்ட பக்தி ராதிகாவோட பக்தி அப்படின்னு கண்ணீர் விடுறா. இப்பேற்பட்ட பக்தையா அவள் அப்படின்னு அசூயை படமாட்டா இவாள்லாம். அப்பேற்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இவாளுக்குள்ள. ராதிகா ராணியை போலவே தூய்மையான பக்தியை கொண்டவர்கள் யார் அப்படின்னா கோபிகைகள்லாம். இவாளோட பக்தியை கண்ணனே வியாசர்கிட்டையும் உத்தவர்கிட்டையும் சொல்கிறான். ஒரு நாளைக்கு என்ன பண்ணினா இந்த கண்ணன் அப்படின்னா, தனக்கு ரொம்ப ஜுரம் தாங்க முடியல, எனக்கு ஆஹா ஓஹோ அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் பாடாப்படுத்துமே ஜுரம் வந்துடுத்துனா, அந்த மாதிரி ஆஹா ஓஹோன்னு நடிச்சான். ரொம்ப ஜுரம் எனக்கு தாங்கலை அப்படின்னா எல்லோரும் துவாரகையில் இருக்கிறவள்லாம் பயந்து போயிட்டா. இதுக்கு என்ன மருந்து சொல்லுங்கோ அப்படின்னு அவன்கிட்ட கேட்டா, பேஷஜம் பிஷக்னு மருந்தும் அவனே மருத்துவனும் அவனே இல்லையா. அதனால அந்த மருத்துவன் சொல்கிறான், என்னிடத்துல யார் பக்தியோடு இருக்காளோ அவளுடைய பாத தூளியை எடுத்துட்டு வந்து தீர்த்தத்தில் போட்டு கொடுங்கோ, அதை சாப்பிட்டா என்னோட ஜுரம் போயிடும் அப்படின்னா. உடனே எல்லாரும் என்ன பண்ணினா நேர கண்ணனிடத்தில் அதீத பக்தி உடைய வியாசரோட வீட்டுக்கு வந்தா. வியாசர்கிட்ட போய் இதை சொன்னா, உடனே அதை கேட்டுட்டு அவர் அப்படி காது ரெண்டையும் இறுக்கி மூடிண்டு பாபம் அந்த பாபத்தை நான் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்ததா அவ என்ன பண்ணினா, பக்தி கண்ணன்கிட்ட யாருக்கு ரொம்ப பக்தினா உத்தவருக்கு ரொம்ப பக்தி. அதனால உத்தவர்கிட்ட போய் கேட்டா, உங்களுடைய பாத தூளியை கொடுங்கோ, கண்ணனுக்கு தண்ணீரில் போட்டு கொடுக்கணும், அப்போ ஜுரம் சரியாக போயிடும்னு சொன்னான்னு. அதை கேட்ட உடனே அப்படியே மூர்ச்சையாகி கீழே விழுந்துட்டார் அவர். எப்பேற்பட்ட அபச்சாரம் என்ன பண்ண சொல்கிறேன்லான்னு கேட்டுட்டு கீழே விழுந்துட்டார். அடுத்து அவளுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நேர கோகுலத்துக்கு போய் கோபிகைகள்கிட்ட இதெல்லாம் சொன்ன அவள்லாம். உடனே எல்லாரும் என்ன தெரியுமா பண்ணா, கையில் கொட்டாங்கச்சியை வச்சுட்டு பாதத்தை வருட ஆரம்பிச்சுட்டா அவள்லாம். துவாரகையில் இந்த மாதிரி கண்ணனுக்கு ஜுரமாக இருக்கேன்னு உத்தவர் வியாசர் எல்லாரும் கிருஷ்ணரை சுற்றி உட்காண்டிருக்கா. எப்படி இருக்குது இப்போ ஜுரம் அப்படின்லாம் விசாரிச்சுட்டு இருக்கா. வாசலில் பார்த்தா 8 கட்டை வண்டிகள் வந்து நிற்கிறதாம். 8 கட்டை வண்டிகள் பூட்டின்னு வந்து நிற்கிறதாம். அதில் என்ன இருக்குது தெரியுமா, கோபிகைகளின் பாத தூளி இருக்கான். கண்ணா, இந்த பாத தூளியை போட்டு நீ சாப்பிட போறியா, அவளுக்கு புத்தி இல்லையா அப்படின்னு வியாசர் உத்தவர் எல்லாரும் கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணர் சொல்கிறார், கோபிகைகளுடைய பக்தி உங்களுக்கு தெரியாது. பாததூளி கொடுத்தா பாபம், மறுபிறவி உண்டுன்னு நீங்கள்லாம் நினைக்கிறேன். இதே நினைவு கோபிகைகளுக்கும் உண்டு. இருந்தாலும் தப்பு காரியத்தை அவ பண்ணுறா. ஏன் பண்ணுறா அப்படின்னா, தாங்கள் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, கிருஷ்ணன் சௌக்கியமாக இருந்தால் போரும்னு அவள்லாம் நினைக்கிறா. என் சுகத்தையே அவள்லாம் எப்பவும் நினைக்கக்கூடியவா அப்படின்னு சொன்னான் கண்ணன். இப்படி ஒரு பக்தியை நான் பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை அப்படிங்கிற நாராயணியத்தில் பட்டத்திரிகள். ஏவம் பக்தி சகல புவனே நேஷிதா நாஸ்ருதாவா கிம் சாஸ்திரௌகைஹி கிமக தபசா கோபிகாப்யோ நமோஸ்து அப்படின்னு அவர் கொண்டாடுறார். இப்படி பக்தர்கள்கிட்ட தன்னையே கொடுக்கக்கூடியவன் கண்ணன் எம்பிரான். பூவை காட்டிலும் மென்மையான ஹிருதயம் கொண்ட கருணாமூர்த்தி அவன். அதனால்தான் நம்ம ஆண்டாள் கண்ணனை பூவை பூவண்ணா அப்படின்னு அழைக்கிறான். ராமன் எப்படி பூவை பூவண்ணா, அணில்கள் கிட்ட கூட பூவை பூவண்ணாவாக இருந்திருக்கார் நம் ராமச்சந்திரமூர்த்தி. அதை ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். குரங்குகள் மலையை நூக்க குளித்துத்தான் புரண்டிட்டோடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலே அப்படின்னு ஆழ்வார் அனுபவிக்கிறார். குரங்குகளை வச்சுண்டு ராமர் சேது பாலம் கட்டுறார். பெரிய பெரிய மலைகள் போன்ற பாறாங்கல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு குரங்கும் சமுத்திரத்தில் வந்து போடுறது. அணிலங்கள்லாம் பார்த்துது, குரங்குகள் மலையை கொண்டு வந்து போட்டு கைங்கரியம் பண்ணுறது,
கல் போட்டால் அதுக்கு மண் போடணும், அந்த கைங்கரியத்தை நாம் பண்ணலாமே அப்படின்னு நினச்சதுகள் அந்த அணில்கள்லாம். இத்தனை மலைகளுக்கு நடுப்புற நிறைய மணல் அடிக்கணுமே அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் அதுகளுக்கு இல்லை. அதனால ஆழ்வார் என்ன வார்த்தை போட்டிருக்கார், சலமிலா அணில் அப்படின்னு போட்டிருக்கார். எப்படி மணல் அடிக்கலாம், முடிஞ்சவரை அடிச்சுடணும். கையால் கொண்டு போய் போட்டால் கொஞ்சமாக இருக்கும், ஏன்னா அதுகளுடைய கைகள் குஞ்சு கைகள், அதால் போட்டால் கொஞ்சமாக இருக்கும், நம்ம உடம்பால் போட்டுவிடலாமே அப்படின்னு நினச்சதுகளாம் அந்த அணில்கள்லாம். ஓடி போய் என்ன பண்ணித்துகள், சமுத்திரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு மணலில் வந்து புரண்டு ஓடி போய் கல்லில் உதிர்த்தா உடம்பு பூரா மணல் இருக்கும், அதனால நிறைய போட்டுடலாமே அப்படின்னு நினச்சதுகளாம் அந்த அணில்கள்லாம். குரங்குகள் மலையை போடுற வேகத்தில் இதுகள் போய் மாட்டின்டா சட்னி தான். தரங்க நீரோ சோ சோ சோன்னு பயமுறுத்துகிற மாதிரி அடிக்கிறது, அலை அடிக்கிறது. இதுகளை அந்த சமுத்திரராஜன் கொண்டுண்டு போயிடுவான். இதெல்லாம் பார்த்தும் அதுகளுக்கு கொஞ்சம் கூட பயமே வரலை. குடுகுடு குடு குடு குடுன்னு எல்லாம் ஓடுறது, தண்ணியில் போய் சமுத்திரத்தில் போய் ஸ்நானம் பண்ணுறது, மறுபடியும் அங்கேருந்து வெளியில் வர்றது, கரையில் வந்து உடம்ப ஒரு மணலில் பிறண்டுட்டு நேராக போய் அந்த கல்லுக்கு இடுக்கில் மணலை கொட்டிட்டு உடம்ப ஒரு உலுக்கி மணலை கொட்டிட்டு மறுபடியும் ஓடி வந்தது. மறுபடியும் குளித்து புரண்டு ஓடின்னு இருக்குகளாம். பிரபாவசாலிகளான குரங்குகள் கூட்டத்தில் ராமபிரானுடைய திருஷ்டி இக்குனூண்டு அணில்கள் பேரில் விழறது. சின்ன கைங்கரியம் தானே, சின்ன ஆத்மா தானே, சின்ன பக்தன் தானேன்னு தோணலையா ராமச்சந்திரமூர்த்தி. அந்த அணில்கள் பண்ணுற காரியத்தை பார்த்துட்டாராம் ராமச்சந்திரமூர்த்தி. உடனே லக்ஷ்மணா, அந்த அணில் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாராம். அது தங்களுக்கு ஏதோ சேவை பண்ணுறது, தங்களுக்கு கைங்கரியம் பண்ணுறது அப்படின்னு சொன்னானா லக்ஷ்மணன். அதை மெல்ல பிடிச்சிண்டு வாங்க என்கிட்ட அப்படின்னாரா ராமர். லக்ஷ்மணர் போனார். அணிலுக்கும் ரொம்ப ஆசை ராமர்கிட்ட போகணும் அப்படின்னு. அதை பிடிச்சதுமே லகுவாக வந்துடுத்தான். அதை ராமபிரான் தன்னோட மடியில் உட்காத்தி வச்சுட்டார். ஹே அணிலமே, உன்னோட சின்ன கையும் காலையும் வச்சுண்டு இவ்வளவு கைங்கரியம் பண்ணுறையே, கைகால் எல்லாம் வலிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அதோட முதுகில் தடவி கொடுக்குறாராம் ராமச்சந்திரமூர்த்தி. அவர் தடவி கொடுத்ததுனால தான் நம்ம இந்தியாவில் இருக்கிற அணில்களுக்கெல்லாம் 3 கோடு. நீங்கள் ஃபாரினுக்கு போய் பாருங்கோ, அந்த அணிலுக்கு இந்த மாதிரி 3 கோடே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற அணில்களுக்கு தான் இந்த 3 கோடு இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு லாலனைக்கு இவர் தடவி கொடுக்குறார் இல்லையா, இந்த லாலனைக்கு தான் அசோகவனத்தில் பிராட்டி தவிச்சுன்னு இருக்கா. அந்த ஒரு லாலனை இந்த அணில்களுக்கு இங்கே கிடச்சிடுத்து. எப்பேற்பட்ட கிருபாலு அப்படிங்கிறார் ஆழ்வார். நம்ம ராமபிரான் எப்பேற்பட்டவன் பாருங்கோ. பூவை பூவன் நான் திருநாமம் இட்டு அழைச்ச ஆண்டாள் இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, சிங்கம் குகையிலேந்து எழுந்து வரத 9 சொற்களை கொண்டு காட்டுறா இந்த இடத்துல. என்ன 9 சொற்கள்? அறிவுற்று முதல் சொல், தீவிழித்து 2வது சொல், வேரி மயிர் 3வது சொல், 4வது பொங்க, 5வது சொல் எப்பாடும் பேர்ந்து, 6வது சொல் உதறி, 7வது சொல் மூறி, 8வது சொல் நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இப்படி 9 சொற்களை கொண்டு ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பகவானை திருநாமமிட்டு அழைச்சா. குகையிலேந்து வரக்கூடிய இந்த பாசுரத்தில் சிங்கத்தை இப்படி அழைச்சா. எந்த சிங்கத்தை இப்படி அழைச்சா அப்படின்னா, அகோபில க்ஷேத்திர நவநரசிம்மர்களை மனசுக்குள்ளே கொண்டு திருவுள்ளத்தில் கொண்டு தான் இந்த 9 சொற்களை ஆண்டாள் பாடியிருக்கா. மறுபடியும் சொல்கிறேன், அந்த 9 சொற்களை: அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு. இப்படி 9 சொற்களை கொண்டு பாடியிருக்கா நம்ம ஆண்டாள். இந்த 9 பேர்களை நவநரசிம்மர்களை பாடியிருக்கா இல்லையா,
அந்த 9 பேர்கள் நவநரசிம்மர்களில் யார் புறப்பட்டு வந்தா வெளியில் அப்படின்னா மாலோல நரசிம்மன் தான் வெளியில் புறப்பட்டு வந்தான். யாரோட வந்தான்? ஸ்ரீமத் அழகிய சிங்கரோட அவன் வந்தான். எப்பவும் அவன் சஞ்சாரத்திலேயே இருப்பான் அப்படிங்கிறான். அந்த சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மாலோல நரசிம்மன், அழகிய சிங்கரோட வரக்கூடிய அந்த மாலோல நரசிம்மனை தான் ஆண்டாள் என்ன வார்த்தை போட்டிருக்கா? புறப்பட்ட சீரிய சிங்கம் அப்படின்னு அந்த வார்த்தைகள்னால் அழைக்கிறா ஆண்டாள் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல. இந்த சிம்மாசனத்தில் அவள் என்ன சொல்கிறா? அதுக்கப்புறம் சிம்மாசனத்தில் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆண்டாள் யார்கிட்ட பிரார்த்திக்கிறா? லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் கிட்ட சொல்கிறாளாம், பிரார்த்திக்கிறாள். அவன் திருவடியை நம்ம கெட்டியாக பிடிச்சுண்டா ஆராய்ந்து அருளக்கூடியவன் அந்த எம்பெருமான். எப்படி? பார்த்தனுக்கு சாரதியாக இருந்து அவன் எங்கே நிறுத்துன்னு சொல்கிறானோ அங்கே நிறுத்தி தான் முதல்ல கீழே இறங்கி அர்ஜுனனுக்கு கை கொடுத்து ரதத்திலேருந்து இறக்குவான் டெய்லி. அதுதான் சாரதியுடைய லட்சணம். கடைசி நாள் யுத்தம் முடிஞ்சு போயிடுத்து, தான் ரதத்திலேயே உட்காண்டிருந்தான். அர்ஜுனனுக்கு கை கொடுக்காம கீழே இறங்கு அர்ஜுனா அப்படின்னு மிரட்டினான். அர்ஜுனனுக்கு ஒன்றுமே புரியலை. ஏன் இன்னைக்கு நம்மளை இறங்க சொல்கிறான் அப்படின்னு யோஜனை பண்ணா. ஆனால் இவன் அதட்டி நான் கீழே இறங்குன்னு. அர்ஜுனன் உடனே கீழே இறங்கினான். குதிரைகளெல்லாம் அவிழ்த்து விட்டுட்டான். கடைசியாக கண்ணன் கீழே இறங்கினான். அவன் கீழே இறங்கின உடனே ரதம் அப்படியே பஸ்பம் ஆயிடுத்து. இப்படி ஆராய்ந்து அர்ஜுனனையும் குதிரைகளையும் பகவான் கண்ணன் காப்பாற்றினான். அதனால்தான் ஆராய்ந்து அருள் அப்படின்னு ஆண்டாள் இங்கே பாடியிருக்கா அப்படின்னு சொல்லுவாள். ருக்மிணி பிராட்டி கண்ணனை அடையறதுக்காக யாரை பாடினா தெரியுமா? கண்ணனை அடையணும், ஆனால் பாடினது யாரை? நரசிம்மனை. நரசிம்மனை அழைக்கிறா ஒரு பாசுரத்தில். காலே நிருசிம்ம நரலோக மனோபிராமம் அப்படின்னு அழைக்கிறா. அழகிய சிம்மமே, சிம்மமே, ரமணீயமான ரூபம் உடையவனே, நீ எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட சொல்கிறான். ஆண்டாளோ எப்பேற்பட்ட பக்தை, கிருஷ்ண பக்தை. ஆனால் அவன் என்ன சொல்கிறா? அறிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் தோழினான் அப்படிங்கிறான். அறிமுகனான நரசிம்மனே என் கையை பிடிச்சு கல்யாணம் பண்ணிண்டான் அப்படிங்கிறாவும். ருக்மிணி பிராட்டி, ஆண்டாள் நாச்சியார் இவாளுக்கெல்லாம் பிடிச்ச மூர்த்தி யார் தெரியுமா? அந்த நரசிம்மன் தான். இப்படி நரசிம்ம பெருமானை பாடி இந்த பாசுரத்தை ஆண்டாள் தலை கட்டிட்டான். இனி சுவாபதேசமாக சுவாமி வேதாந்த தேசிகனின் பெருமை பேசப்படுறது இந்த பாசுரத்தில். மாரி மலை முழஞ்சில் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம். கச்சிமா நகரம்னா காஞ்சி நகரம். காஞ்சி நகரத்தில் மலை முழஞ்சில்ல யார் எழுந்தருளி இருக்கார்கள்னா தேவப்பெருமாள். நீங்கள் போய் காஞ்சி மாநகரத்தில் தேவப்பெருமாளை போய் சேவிச்சு பாருங்கோ. அவர் ஒரு மலை மேலே தான் எழுந்தருளியிருப்பார், மலை முழஞ்சில் தான் எழுந்தருளியிருப்பார். இவர் அந்த தேவப்பெருமாள் பூமியில் அவதரிக்கணும்னு ஆசைப்பட்டு கவிதார்க்கிக சிம்மங்கிற தேசிகராக அவதரித்தார். அறிவுற்று தீவிழித்து வேரிமயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு குதிர்ஷ்டிவாதிகள் கையில் பல அடியவர்கள்லாம் சிக்கி தவிக்கிறத காண சகிக்கலை சுவாமி வேதாந்த தேசிகனுக்கு. ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் குதிர்ஷ்டிவாதிகள்லாம் அந்த பாடுபடுத்தினான் பிற மதத்தவர்கள்லாம். அவர்களை ரட்சிக்கிறதுக்காகவும் ராமானுஜ சம்பிரதாயத்தின் மனம் எல்லா இடங்களிலும் பரவும்படியாகவும் சஞ்சாரம் பண்ணி வாத கிரந்தங்களான சததூஷணி, பரமபத பங்கம் இவைகள்லாம் கம்பீரமாக முழங்கினார் சுவாமி வேதாந்த தேசிகன். அப்படி கம்பீரமாக முழங்கினா கூட அவர் யார்? பூவை பூவண்ணா. பூவைப்பூ போல மென்மையான தமிழ் பாடல்களையும் பாடினார். மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மன்னும் மன்னு சீர் வரையெடுத்து நிறையளித்த மாசில் வாசு தேவனே, செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதில்லாத தூதனாய் தேரும் உணர்ந்து தேரும் ஊர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வ நாயகா அப்படின்னு தெய்வநாயக பெருமாளோட அருளை வேண்டி பூவை பூ
போல பாடினவர் நம் சுவாமி வேதாந்த தேசிகன். உன் கோயில் நின்றும் இங்கனே போந்தருளி. பெருமாள் கோவில் அப்படிங்கிற காஞ்சிபுரத்தை பெருமாள் கோவில்னு சொல்லுவா, ஸ்ரீரங்கத்தை கோவில் அப்படின்னு சொல்லுவா. அந்த பெருமாள் கோவில்ங்கிற காஞ்சிபுரத்திலேருந்து ஸ்ரீரங்கம் வரை எழுந்தருளி எல்லா அடியவர்களின் ஹிருதயத்தில் இடம் பெற்றவர் யார்னா நம் சுவாமி. அதுபோல கோப்புடைய சீரிய சிங்காசனத்து இருந்து அப்படின்னா சிஷ்யர்களான அடியோங்களின் இதய சிம்மாசனத்திலும் தாங்கள் எழுந்தருளணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள். யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள். ஆழ்வார்கள் வந்த காரியத்தை இவர் ஆராய்ந்து பிரபந்தசாரம் அப்படின்னு ஒரு கிரந்தம் பாடினர். அந்த பிரபந்தசாரத்தில் எல்லா ஆழ்வார்களையும் எடுத்திருக்கார், எத்திராஜரையும் எடுத்திருக்கார், நம்ம சுவாமி ராமானுஜரையும் எடுத்திருக்கார், 4000 பாசுரத்தையும் பாடியிருக்கார். அதில் ஒரு பாசுரம் பாருங்கோ. பையகம் என் பொய்கை பூதம் பேயாழ்வார் மழிசையர்கோன் மகிழ்மாறன் மதுர கவிகள் பொய்யில் புகழ் கோழியர்கோன் விட்டு சித்தன் பூங்கோதை தொண்டரடிப்பொடி பானாழ்வார் ஐயன் அருட்கலியன் எல்லாரையும் சொல்லியாச்சு. எத்திராசர் தம்மோடு ஆறிருவர் ஒருவர்னா யார்? 12 பேர் சொல்லியாச்சு. அவர் தாம் செய்த தூய தமிழ் 24 பாட்டு. அவர் தூய தமிழில் 24 பாட்டு பாடியிருக்கார். அந்த 24 பாட்டில் தொகை 4000 அடியோங்கள் வாழ்வே, 4000 அதில் சொல்லியிருக்காராம். இவர் இருந்தபோது ஸ்ரீ வைஷ்ணவம் எல்லா இடத்திலும் இவருடைய கிரந்தங்கள் மூலமாக பரவி இருந்தது. அது இன்னும் பரவணுங்கிறது தான் சிஷ்யர்களான அடியோங்களினுடைய ஆசை. அடியோங்கள் அஞ்ஞானிகள், சரியாக எங்களுக்கு விண்ணப்பிக்க தெரியாது. அதனால தேவரீர் ஆராய்ந்து அடியோங்களின் புந்தியில் புகும்படி அருளணும்னு ஒரு சிஷ்யன் ஆச்சாரியரை பிரார்த்திப்பதாக அமைந்துள்ளது இந்த பாசுரம். ஆச்சாரியன் திருவடிக்கு பல்லாண்டு பாடி அமைகிறேன். தூப்புல் குலமணி திருவடிகளே சரணம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.